இன்னைக்கு இங்க தங்கிட்டோம். நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியலடா. பல்லவன் சொன்ன மாரி காலையில நம்ம வீட்ல எழுந்துட்டு ராத்திரி ஹோட்டல்ல தங்குற மாரி நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாளைக்கு எங்க போக போறோம், எங்க தங்க போறோம் எதுவுமே புரியல. அண்ணே, அது நம்ம இடம்தான்ங்கிறத ப்ரூவ் பண்றது எப்படின்னு யோசிப்போம். ஆனா அதெல்லாம் உடனே நடக்கிற விஷயம் இல்லப்பா. வீட்டை சீல் வச்சுட்டாங்க. இனிமேல் அந்த வீடு நம்மளதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அது வரைக்கும் நாமளும் இங்கே இருக்க முடியாது. அண்ணே, அந்த வீடு உங்களுதுதான் ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அப்படி ஆதாரம் அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா. நாங்க வழி வழியா அந்த வீட்டுல தான் இருந்திருக்கோம். ஆனா எப்பயுமே பெரியப்பாவும் அத்தையும் அத ஒத்துக்கிட்டதே இல்ல. வீட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த வீடு நம்மளது இல்லையோ, நம்ம அப்பாவோட பேச்சை நம்பி அந்த வீடு நம்மளதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தாத்தா நம்ம வீடு அப்பாக்குன்னு தான் சொன்னாரு. நம்ம கிட்ட தான் பேப்பர்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா உங்க பெரியப்பா அத்தை அவங்க எல்லாம் பேப்பர்ஸ் கரெக்டா வச்சிருக்காங்களே. உங்க தாத்தா எதுவும் உயில் எழுதி வச்சிருக்காருன்னு உங்க அப்பா சொன்னாரே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியலங்க. நம்ம 4 பேரும் பசங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஹோட்டல்ல இருக்கலாம். ஆனா என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கானே, அவளையும் இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம தங்க வச்சிருக்கோமே, அத நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குதுமா. ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஆனா தங்க முடியுமா? எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகலமா. சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அங்கிள். உங்க அப்பா அந்த வீடு உங்களுக்கு தானே சொத்தை பிரிக்கும் போது சொன்னாரா? ஆமாமா, எல்லாம் வாய் வார்த்தையில சொல்றது தானே. சரி, அந்த உயில் தான் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அங்கிள். அதுதான் தெரியலையேம்மா. அவங்க கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த உயில் எங்க இருக்குன்னு நீங்க தேடி எடுக்கலையா? அது இருந்தாதானே நீங்க வாதாடி இருக்க முடியும். அட நீ வேறமா, நான் கோர்ட்டுக்கும் போல வாதாடவும் இல்ல. உங்க பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உயில் எங்க இருக்குன்னு யோசிங்க. உங்க வீட்டு பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு நான் ராத்திரி முழுக்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற வானதி? நான் யோசிக்காம வேற யாரு யோசிப்பா? நான் தான் இந்த வீட்டுக்கு வாழ வர போறேன்.